கனமழையால் நெல்லையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. தூத்துக்குடி, தென்காசியிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடியில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். கோவை, சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. தீபாவளியை ஒட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். சென்னையில் இருந்து மட்டும் 5900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளியை ஒட்டி இன்றும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில். 12 முன்பதிவில்லா பெட்டிகளுடன் கூடிய ரயில் தாம்பரத்தில் இருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படுகிறது. தாவேக தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கூட்டணிக்கு ஆள் சேர்க்கின்றீர்களா என்று தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிய இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. கூட்டணிக்காக நாங்கள் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்று கரூர் வேலுச்சாமிபுரத்தை தாவேகாவுக்கு ஒதுக்கியதாக மக்கள் கூறுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கரூர் விவகாரத்தில் உள்ள மர்மத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கரூர் நெரிசல் பலி விவகாரத்தில் ஒளிவு மறைவு இல்லை. அரசியல் செய்வது, உடற்குறாய்வில் சந்தேகம் கிளப்புவது ஏற்புடையது அல்ல என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். 41 பேர் இறந்த வழக்கில் கரூரை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜுக்கு ஜாமீன். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் சேலம் தாவேகா கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. நாகர்கோவில், குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. லட்சக்கணக்கில் பணம் மட்டுமின்றி பட்டுப்புடவைகளும் பறிமுதல்.